வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான ஒரு கிரில் சிக்கன் பார்க்க போகிறோம். அதுவும் தந்தூரி சிக்கன் நீங்கள் வீட்டில் பண்ணுவீங்களே, அதே மெத்தடில் இந்தியன் ஸ்டைலில் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஸ்பைசஸ் வச்சு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நார்மலாக வீட்டில் சிக்கன் வாங்கும்போது பர்டிகுலராக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, லெக் பீஸ் வாங்கணும். பிரஸ்ட் மார்பு பகுதி வாங்கி இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பர்டிகுலராக இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஓவர் குக் ஆனாலும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கன் வந்து லெக் பார்ட், தை லெக் சொல்லுவாங்களே, இந்த தொடைக்கு கீழே இந்த தொடை பகுதியிலேருந்து அப்படியே கால் பகுதி வரைக்கும் அந்த சிக்கன் வாங்கி எப்படி ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன ஸ்பைசஸ் போடுறோம். இந்த ஸ்பைசஸ் பவுடர் பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க ஸ்பைசஸ் போடுறோம். கரம் மசாலா இருக்கும், ஜீரா பவுட்ரு, சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த மாதிரி பேசிக்கான ஸ்பைஸை வச்சு எப்படி இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணி இந்த கிரில் சிக்கன், அதுவும் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இது கூட மின் சட்னி பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க கொத்தமல்லி, புதினா, தயிர் யூஸ் பண்ணுவோம். கெட்டியான தயிர் யூஸ் பண்ணோம். அது எப்படி பண்ண சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அருமையான ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்க அகோரோ அவனை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த அவனை பற்றி நிறைய டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அவனில் வந்து எப்படி நம்ம வீட்டில் குக் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ரீ செட் பண்ணி முடிச்ச பிறகு என்ன டெம்பரேச்சர் வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்ரேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கிரில் சிக்கன் தேவையான பொருட்கள்: சிக்கன் 3/4 கிலோ, பச்சை மிளகாய் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, கசூரி மேத்தி 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, தயிர் 150 ml, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் மேரினேஷன் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க அகரோ அவன் யூஸ் பண்ணி தான் நம்ம குக் பண்ண போகிறோம். பேசிக்காக பார்த்திங்கன்னா, இந்த அகோரோ அவனில் வந்து ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த டெம்பரேச்சர் வந்து எப்படிலாம் செட் பண்ணலாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி ரெசிபிஸ் குக் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஹீட்டு வந்து 2 சைடு வேணும், இல்லை ஒரு சைடு வேணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைமிங் கொடுத்துருக்காங்க. அவன் பெரும்பாலும் வந்து கேக்கு பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் எனி வெஜிடபிள்ஸ் ரெசிபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் அவன் யூஸ் பண்ணி பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பேக் பாஸ்தா, பேக் ரெசிபிஸ், கேக்கு, கிரில் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிகள் வந்து அவனை யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க கிரில் பண்ணுறதுக்கோ. ஸோ இந்த மாதிரி ட்ரேயில் வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் சிக்கனை கிரில் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ராட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பிளாக் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷனாக நிறைய இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சிக்கன் 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த சிக்கன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பர்டிகுலராக இதில் அந்த மேலே இருக்க ஸ்கின்னு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஃபேட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது அந்த கொழுப்பு மேலே சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி அங்கங்கே ஒரு 2-3 ஸ்லைஸ் போடுங்க. எதுக்காக இந்த மாதிரி நைட்டில் கட் பண்ணுற கேட்டிங்கன்னா, மேரினேஷன் அந்த சிக்கனோட சேர்ந்து வரும். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ண போகிறோம். அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான போட்டுருவோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த சிக்கனில் ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மேரினேஷன் பண்ணுறதுன்னா, அந்த பச்சை மிளகாய் அந்த காரத்தோட தன்மை கொடுக்கும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த கவுச்சி ஸ்மெல் கொடுக்காது. அதுக்கப்புறம் சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே சிக்கன் நீங்கள் குக் பண்ணி முடிச்ச பிறகு ட்ரை ஆனால் உங்களுக்கு வந்து ஜூஸியாக இருக்காது. அதனால் சால்ட்டு போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் சால்ட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி 3 பீஸை மேரினேட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மேரினேஷன் ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 100 ml ஆயில் வந்து இந்த பவுலில் போட்டிருக்கேன். இந்த ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணால், மேரினேஷன் பண்ணும்போது அந்த க்ளோ கொடுக்கும். அதே டைமில் மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கறதுக்கு இந்த ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயில் வந்து 2 விதமான ஆயில் யூஸ் பண்ணாங்க. ஒன்று மஸ்டர்ட் ஆயில், அப்படின்னா ரீஃபண்ட் ஆயில். நம்ம வீட்டில் இருக்க ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள், கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ் கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதே டைமில் கையில் க்ரஷ் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் தயிர். இந்த தயிர் இப்படி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, தயிர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கெட்டியான தயிர் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் லூஸாக இருக்க தயிரோ இல்லை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ண தயிரோ யூஸ் பண்ணக்கூடாது.
ஏன் கேட்டிங்கன்னா அப்படி யூஸ் பண்ணால் மேரினேஷன் லூஸ் ஆகும். அதே டைமில் சிக்கனில் போட்டு கிரில் பண்ணும்போது அந்த மேரினேஷன் எல்லாமே வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் சாட் மசாலா, ஜீரா பவுடர், உப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் மேரினேட் பண்ணியிருக்கோம், அதுலேயும் சால்ட்டு போட்டிருக்கோம். அதே டைமில் சாட் மசாலா போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாட் மசாலா போடும்போது சால்ட்டோட தன்மை மேரினேஷனில் கம்மியாக போகிறது நல்லது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, இதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயில் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதாவது கொஞ்சம் லூஸ் பண்ணோம், கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஆயில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைல்யூட் ஆகும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மசாலா டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். நீங்களும் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக இது மாதிரி பக்குவத்தில் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏற்கனவே மேரினேட் பண்ணி ஊற வச்சுருக்க அந்த சிக்கனை இந்த மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது அந்த சிக்கன் பீஸில் வந்து நல்லா ரப் பண்ணுங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நைஃப் வச்சு கட் பண்ணியிருக்கோம்ல சிக்கனில், அந்த இடத்துல மசாலாவை முன்பகுதி பின்பகுதி எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி மசாலாவை மேரினேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி மேரினேட் பண்ணிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் வேணும்னா நீங்கள் ரெஸ்ட் விடலாம். அப்போ தான் அந்த மசாலா அந்த சிக்கனும் நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க அகரோ அவனை வந்து ப்ரீ செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2 சைடில் ஹீட்டு சூடாகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 180 டிகிரி டெம்பரேச்சர் செட் பண்ணி 10 நிமிஷம் சூடான பிறகு கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை உள்ளே 1 by 1 ப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம டைமிங் செட் பண்ணுறோம். 20லேருந்து 25 நிமிஷம் டைமிங். 2 சைட்லையும் சூடு கரெக்டாக வரதுக்காக ஃபங்க்ஷன் செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ இந்த மாதிரி 180 டிகிரி டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணி ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் சிக்கன் ரெடி ஆகும். பார்த்தீங்களா, இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கிரில் சிக்கன் ரெடி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல பட்டர் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக பட்டர் அப்ளை பண்ணுறோன்னா, அந்த சிக்கன் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு பட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பட்டர் யூஸ் பண்ணும்போது அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி, சாட் மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான கிரில் சிக்கன், அதாவது தந்தூரி சிக்கன் ஸ்டைலில் பண்ணுற ஒரு ரெசிபி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் சூப்பராக சொல்லி கொடுத்துருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மீன் சட்னி பண்ண போகிறோம். அந்த மீன் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாமா? கிரீன் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: புதினா 1 பவுல், கொத்தமல்லி மீடியம் சைஸ் 1 பஞ்சு, பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இஞ்சி 3 சின்ன துண்டு, பூண்டு 4 பல்லு, சாட் மசாலா 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தயிர் 200 ml, உப்பு தேவையான அளவு. இதாங்க கிரீன் சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த சமோசா ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த க்ரீன் சட்னி அதுக்கப்புறம் அந்த புளி சட்னி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிக்ஸி ஜாரில் புதினா 1 பவுல், அதுக்கப்புறம் 1 கட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். அதாவது மீடியமான சைஸில் இருக்க அந்த கொத்தமல்லி 1 கட்டு போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அதிகமான தண்ணி ஊற்றி அரைச்சின்னா சரியாக உங்களால் அரைக்க முடியாது. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சிட்றேன். இதுக்கு பிறகு இந்த மிக்ஸி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சட்னி நல்லா அரைஞ்சிருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிருக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சின்னா சரியாக அரையாது. அதனால தான் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கெட்டியான தயிர் எடுக்க போகிறோம். இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டோட இந்த தயிரை மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த புளிப்பு தன்மையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சட்னி வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுற தந்தூரி சிக்கன் ஆகட்டும், கிரில் சிக்கன், அப்புறம் சிக்கன் டிக்கா, இந்த மாதிரி ரெசிபி எல்லாத்துக்கும் வந்து இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி வீட்டில் பானிபூரி பண்ணிங்களும் இந்த சட்னியை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரீன் வாட்டர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சாட் மசாலா, கொஞ்சம் ஜீரா, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு விஸ்கில் நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த சட்னி நீங்கள் ரெடி பண்ணும்போது முக்கியமாக 2 விஷயம் கவனித்துக்கணும். அரைக்கும் போது தண்ணி கம்மியாக இருக்கணும். அதே டைமில் இந்த தயிர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த தயிர் நல்லா கெட்டியான தன்மையில் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ரெடியாக இருக்கும். என்னங்க உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்.
ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற இந்த கிரில் சிக்கன், அதுவும் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற கிரில் சிக்கன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே டைமில் வந்து எல்லா விதவிதமாக சிக்கன் வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒரு பேசிக்கான ஒரு பொருளை வச்சு எப்படி பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால சொல்லியிருக்கேன். அதே டைமில் மீன் சட்னி, இந்த மீன் சட்னி டிட்டோ அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அகரோ அவனை வச்சு எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சிச்சில. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.